நம்ம எல்லாரும் இந்த 10 நாள் இந்த வருஷம் முடியறதுக்குள்ளயும் 10 சேலஞ்சஸையும் சேர்ந்த மாதிரி பண்ணி பார்க்கலான்னு ஒரு ஐடியாவோட ஆரம்பிச்சோம். 5 நாள் முடிஞ்சிருக்கு. ஆனா எல்லாராலையும் இந்த 10 சேலஞ்சஸையும் ஒரே நாள் கடைபிடிக்க முடியலன்னு சொல்றாங்க. என்னால கூட முடியலதான். ஒரு 5, 6 பண்ணாலே அதுவே பெரிய விஷயமா இருக்கு. பரவாயில்ல, ஆனாலும் இந்த சேலஞ்சை நம்ம கைவிட போறது இல்லை. அடுத்த 5 நாள் இன்னும் ட்ரை பண்ணி முடிக்க போறோம். ஏதாவது ஒரு நாள் 10 பண்ண முடிஞ்சாலும் ஓகே, பண்ணாலும் பரவாயில்லதான். ஆனாலும் ஒரு 5, 6 பண்ணாலே பெரிய விஷயம். ஒரு நாள் சீக்கிரம் சாப்பிட முடியும், ஆனா சீக்கிரம் தூங்க முடியல. ஒரு நாள் வாக்கிங் போக முடியும், ஆனா எல்லா எக்ஸசைஸும் பண்ண முடியறது இல்ல. ஒரு நாள் ஸ்வீட்ஸ் அவாய்ட் பண்றோம், ஆனா ஏதாவது நொறுங்கு தேனி சாப்பிடுறோம். ஒரு நாள் பழங்கள் எல்லாம் எடுத்துக்கிறோம், ஆனா காய்கறிகள் 2 சாப்பிட முடியல. ஒரு நாள் சால்ட்டை கம்மியா வச்சுக்கிறோம், ஆனா தண்ணி குடிக்க முடியறது. குளிர்காலம்ல இவ்வளவு தண்ணி குடிக்க முடியல. சோ இவ்வளவு விஷயங்கள் பாத்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து வர முடியல. ஆனாலும் நம்ம மனசுல இருக்கு இதெல்லாம் பண்ணணும்னு ட்ரை பண்றோம், ஆனாலும் விட்டு போயிடும். கன்சிஸ்டன்சி தான் இம்பார்ட்டன்ட். எல்லாமே பெர்ஃபெக்டா பண்றோமான்றது கிடையாது. இன்னைக்கு இந்த 5 பழக்கம் இல்லைன்னா நாளைக்கு அடுத்த 5 நாள் அந்த பழக்கத்தை கொண்டு வருவோம். நாளைக்கு விட்டு போயிருக்க பழக்கத்தை அடுத்த நாள் கொண்டு போகிறோம். சோ இது மனசுல இருந்தா போதும். உங்களுக்கு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த வருஷமும் இந்த இம்பாக்ட் இருக்கும். நம்ம கிட்ட எல்லாம் இதை கட்டாயம் ஃபாலோ பண்ணுவோம். ஏதாவது ஒரு 5 வகையான சேலஞ்சஸ் நம்ம லைஃப்ல எப்பயுமே ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாலே ஓரளவுக்கு நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். நல்லாவே ஆரோக்கியமா இருக்க முடியும். சோ இன்னும் 5 நாள் தான் இருக்கு. இந்த பழக்கத்துல எப்படியாவது ஒரு நாளாவது கம்ப்ளீட் பண்ண நம்ம எல்லாரும் ட்ரை பண்ணுவோம். சக்சஸ்ஃபுல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, 8, 9 அச்சீவ் பண்ணா கூட பெரிய விஷயம். ஆல் தி பெஸ்ட். ட்ரை பண்ணிட்டே இருங்க.